கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் தந்தரில் இந்த புதிய நாளில் கூட தேவன் அவர் தியானிக்கும்படியாக கொடுத்த நபர் பொருந்தி பிலாத்து. இவரை பற்றி நம்ம நிறைய அறிந்திருக்கோம். கடவுளுடைய குரூசிஃபிகேஷனுக்கு இவர் தான் ஆர்டரை கொடுத்தவர். ஸோ இவர் பார்த்தோம்னா கிபி 26 முதல் 36 வரை யூதேபியாவின் 5ஆம் ரோம ஆளுநராக பணியாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் மரண தண்டனை தீர்ப்பில் இவரது பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது. பிலாத்துவின் பின்னணி மற்றும் ஆளுமை பார்க்கும்போது திபேரேயு ராயனின் ஆட்சி காலத்தில் யூதேயாவிற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இவர் சரித்திர குறிப்புகளின்படி இவர் யூதேயர்களின் மத உணர்வுகளை பெரிதாக மதிக்காத அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்கக்கூடிய ஒரு கடுமையான ஆட்சியாளராக அறியப்படுகிறார். வரலாற்று ஆதாரம் செசரியாவில் கண்டெடுக்கப்பட்ட பிலாத்து கல்வெட்டு இவர் ஒரு நிஜமான வரலாற்று நபர் என்பதை உறுதி படுத்தியிருக்கிறது. இயேசுவின் விசாரணையில் இவருடைய பங்கு பார்த்தோம்னா 4 நற்செய்தி நூல்களும் பிலாத்து இயேசுவை விசாரிப்பதை விரிவாக கூறுகின்றன. அதாவது மத்தேயு 27ஆம் அதிகாரம், மார்க் 15, லூக்கா 23 மற்றும் யோவான் 18-19 வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம்னா இவருடைய பிலாத்து இயேசுவை விசாரிப்பதை விரிவாக கூறுகின்றது. அது முதலாவது பார்க்கும்பொழுது குற்றமற்றவர் என்ற சான்றிதழ். இயேசுவை விசாரித்த பிலாத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று 3 முறை அறிவித்தாராம். லூக்கா 23 பார்க்கும்போது 4, 16, 22 வசனங்களில் நீங்கள் சென்று படிக்கிறதுனால் இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று இவர் பிலாத்து 3 முறை அறிக்கையிடுகிறார். பிலாத்துவின் மனைவி என்ன பண்ணாங்கன்னா, விசாரணையின் போது பிலாத்தின் மனைவி தனக்கு சொப்பனத்தின் காரணமாக அந்த நீதிமானை குறித்து நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தாராம். மத்தேயு 27:19 இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனாலும் அரசியல் அழுத்தம். இயேசுவை விடுவிக்க பிலாத்து முயன்ற போதும் கூட இவனை விடுவித்தால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்று யூதர்கள் கூச்சலிட்டதால் தனது பதவிக்கு ஆபத்து வருமோ என்று அஞ்சி தண்டனையை வழங்கினார் என்று யோவான் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருக்கு அரசியல் அழுத்தத்தினால இருக்கிற ஆப்ஷனே இல்லாமல் தான் இவர் இயேசுவுக்கு தண்டனையை கொடுத்தார் என்று பார்க்க முடிகிறது. கை கழுவுதல், பொறுப்பை தட்டி பார்க்கும்போது இயேசுவுக்கு மரண தண்டனை அளித்த பின்பு இந்த பிலாத்து என்ன பண்ணாருன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு தன் கைகளை கழுவினாராம். இந்த நீதிமானுடைய இரத்தப்படிக்கு நான் குற்றமற்றவன் என்று கூறினான் என்று மத்தேயு 27-24 குறிப்பிடப்படுகிறது. இது அவரது ஒரு குற்றத்தை மறைக்க அல்லது பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்க முயலும் செயலாக இது பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காரியங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்னவா இருக்குதுன்னா, ஆக்சுவலி இந்த பிலாத்து தன்னோட ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தாருன்னு விட இயேசுப்பாவுடைய அந்த சிலுவை மரண தண்டனை விதிக்கும் பொழுது இவர் என்ன பண்ணினாருன்னா, இயேசுப்பாவை விடுவிக்க மிகவும் முயற்சி எடுத்தார். ஏன்னா அவர் இவர் இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை, இவர் நீதிமான் என்று அவர் தொடர்ச்சியாக கட்டளை கொடுத்து கொண்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அந்த அப்போ இருந்த அந்த யூதர்கள் விடவில்லை. இது கொடுத்தே ஆகணும் என்று, மரண தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தனர். ஸோ தன்னுடைய பதவி பறி போயிடுமோ என்ற பயத்தில் தான் இவர் மரண தண்டனை எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கையை கழுவிட்டு இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வெளிப்படுத்தி காரியங்களை பார்க்க முடிகிறது. இயேசுப்பா குற்றமற்றவர் என்று அறிந்த இந்த பிலாத்து என்ன பண்ணாருன்னா, அவரை விடுவிக்க அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது பஸ்கா பண்டிகை, கைதி விடுதலை. ஸோ இப்போ எப்படி நம்ம இன்றைய காலகட்டத்தில் இந்த இது வரும்போது காந்தி ஜெயந்தி இல்லை இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரிலாம் வர
வரும்போது வந்து சில கைதிகளை வந்து விடுவிப்பாங்க, நல்ல முறையில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ விடுதலை ஆக்குவாங்க. அப்படி அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் பஸ்கா பண்டிகை கைதி விடுதலை என்ற வழக்கத்தை வந்து பயன்படுத்தினாங்களாம். ஸோ அதை பயன்படுத்தி இவரை விடுதலை ஆக்கலாம் என்று முயற்சி செய்தாராம். ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அனைவரும் பரபனாஸ், அதாவது தகப்பனின் மகன் என்று விடுதலை செய்யும் என்று கத்தினார்களாம். மத்திய 27:21 இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது யூசப்பாவோட ஒருத்தன் வந்து இருந்தான். அவன் வந்து பரணபானஸா. அவர் வந்து தகப்பனின் மகன் என்பதுக்கு வந்து அவன் ஒரு திருடன். அவன் வந்து பல திருட்டு காரியங்களில், பல திருட்டு தொழிலில் வந்து அவன் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அவனையும் உடன் வைத்திருந்தாங்க. அப்போது இவர் விடுதலை ஆக்கலாம் என்று நினைக்கும் பொழுது அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பஸ்கா பண்டிகை கைது விடுதலையா இவந்த திருடன் வந்து விடுவீங்க, இவரை வந்து விடுவிக்கக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தார். அப்போது பிலாத்து வந்து அதிர்ச்சி அடைந்து, அப்படியானால் கிறிஸ்து எனப்படுவரை என்ன செய்யட்டும் என்று கேட்டபோது அதுக்கு அவர்கள் வந்து சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டனாராம். அவரே வந்து ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தனா, இந்த ஒரு நீதிமானை குற்றமற்றவரை வந்து விடுதலை ஆக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு ஒரு திருடனை பல ஆண்டுகளாக, பல வருஷங்களாக ஒரு தகப்பனின் மகன் என்பது வந்து தலைமுறைக்கு அவன் வந்து ஒரு திருட்டு தொழிலை வந்து ஈடுபட்டு இருந்திருக்கான். அவனை வந்து விடுவிக்க சொல்லும்போது பிலாத்து ஆச்சரியுடன் பார்த்து, அப்போ இந்த கிறிஸ்துவை என்ன பண்ணுவதுன்னு கேட்கும்போது சிலுவையில் அறையுங்கள் என்று அங்கே இருந்த யூதர்கள் கற்றியதை நான் கூற்றுவிட்டதை பார்க்க முடிகிறது. ஸோ அதன் நிமித்தமாக அவர் வந்து தன்னோட பதவி பறி போயிடக்கூடாது என்பதற்காக இந்த மரண தண்டனை அளித்தார் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இதிலிருந்து நம்ம கற்கும் பாடங்கள் வந்து பார்த்தோம்னா, உலக பிரகாரமான அழுத்தம். பிலாத்து சத்தியம் ஏது என்று அறிந்திருந்தும் மக்களின் அழுத்தத்திற்கு தன் பதவிக்கும் பயந்து அநீதியான தீர்ப்பு வழங்கினார். சத்தியத்தை அறிந்தும் செயல்படாமல் ஒருவன் உன்னுடைய அறிந்து மட்டும் போகாது, அதன்படி நடக்கும் தைரியமும் வேண்டும் என்பதை பிலாத்துவின் வாழ்க்கை காட்டுகிறது. இப்போ இது வந்து நம்ம பார்க்கும்போது இது நடந்துதான் ஆக வேண்டும். இது வந்து தேவன் வந்து ஒரு முடிவு செய்த ஒரு திட்டம். இப்படி நடக்கணும், இது இதனால் மதிக்கப்படணும், இதனால் உலக மக்கள் வந்து பாவங்கள் மன்னிக்கப்படணும், இது எல்லாமே ஒரு பிளான். ஆனாலும் நான் சொன்ன பிரகாரமாய் வந்து தேவன் வந்து ஒரு மாற்றத்தை, ஒரு மனமாற்றத்தை யார்கிட்டையாவது இந்த இடத்துல வந்து எதிர்பார்க்குறார். இந்த பிலாத்து ஒருவேளை வந்து அவர் தைரியமாக பேசி முற்பட்டு இருந்தாருன்னா அந்த பிலாத்து வந்து மிக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் வந்து அவர் அதற்கு மாறாக என்ன பண்ணினாருன்னா, அவருக்கு தெரியும் உண்மை எதுன்னு தெரியும். ஏன்னா அவரே 3 முறை அறிக்கை விடுகிறார், என்னிடத்தில் அப்பா எந்த மனுஷனிடத்தில் நான் எந்த குற்றத்தையும் பார்க்கவில்லை, இவரோட நீதிமான் என்று நிறைய இடங்களில் வந்து அவர் அறிக்கையிடுகிறார். மேலும் அவர் வந்து இந்த பஸ்கா பண்டிகை மூலமாக விடுதலை ஆக்கலாம் என்று முயற்சிக்கிறார். ஆனால் அதெல்லாம் தோற்று போகும் பொழுது, அந்த மக்கள் கூச்சலிடும் பொழுது, அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தைரியமாக ஒரு சட்டத்தை வந்து தைரியமாக குற்றமற்றவர் இவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது என்பதை அவருக்கு சொல்ல தைரியம் இல்லாமல், முக்கியமாக தன்னுடைய பதவி பறிபோயிடுமோ என்ற பயத்தில் அதை தக்க வைத்து கொள்ளணும். இதுதான் உலக பிரகாரமான காரியம். இந்த உலக பிரகாரமான காரியத்தை தக்க வைத்து கொள்ளணுன்றதுக்காக தேவனை வந்து விட்டதை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ நாமளும் கூட இந்த நேரத்தில் கூட அன்றைய காலகட்டத்தில் பிலாத்து உலக பிரகாரமான காரியத்துக்காக தன்னோட தேவைக்காக வந்து தேவனுக்கு தீர்ப்பு எழுதியதை பார்க்க முடிகிறது. இன்று நம்ம வந்து அந்த அவர் சிலுவையில் அறைய நம்ம தீர்ப்பு எழுதுகிறோம் அப்படின்னு கிடையாது. ஆனால் வந்து நம்மளோட ஒவ்வொரு பாவங்களும், நம்மளோட ஒவ்வொரு உலக காரியங்களும் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது, நம்ம உலக பாவங்களை ஒவ்வொரு முறையும் செய்யும் பொழுது நம்ம இயேசுப்பாவை மீண்டும் மீண்டும் வந்து சிலுவையில் அறைவதற்கு சமானமாக இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவரை வந்து நமக்காக அவர் சிலுவையில் 40 சாட்டை அடிகளை வாங்கி அவ்வளோ ஒரு ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்தி, நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து, இதெல்லாமே நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதற்காக தான். ஆனால் அந்த பாவத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்வதன் மூலமாக அந்த சிலுவையில் திரும்ப திரும்ப அவரை நம்ம அரைஞ்சிட்ருக்கோம், திரும்ப திரும்ப அந்த வலியை அவருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்ற உணர்வு வந்து நம்மளுக்கு வரணும். அந்த உணர்வு வரும்பொழுது நிச்சயமாய் நம்ம வந்து அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டு வந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை முன்வைத்து
நம்ம வாழ்க்கையில் செயல்படும் போது தேவன் நமக்கானது, நமக்கு பிரியமானது, நம்மளோட அவருக்கு பிரியமாய் நம்ம நடப்பதன் மூலமாய் அவர் நம்மளால் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைவார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். வெறும் நம்மளோட திருப்திக்காக, நம்மளோட மன மகிழ்ச்சி, நம்மளோட சமாதானத்தை மாத்திரம் பார்க்கிற நம்ம தேவனோட சமாதானத்தையும் பார்க்கணும். இயேசுப்பாவோட சந்தோஷத்தையும் பார்த்து கற்றுக்கொள்ளணும். அவருக்கு நான் எதை பண்ணனா அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும், நான் எதை பண்ணனா அவர் பிரியப்படுவார் என்பதை யோசித்து நம்ம செயல்படணும். இந்த பிலாத்துவை போல நம்ம எல்லாம் அறிந்திருந்தும் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நமக்காக அனுபவித்த பாடுகளை பார்க்கும்போது நம்ம அவருக்கு திருப்பி செய்ய எல்லா காரியமுமே 1% கூட இருக்காது. ஆனால் அதை செய்வதிலும் நம்ம தயங்கி அதை செய்வதில் கூட நம்மளுக்கு தடைப்பட்டு நம்மளோட சுயத்திற்காக நம்ம இருக்கும்போது தேவனை நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு நொடியும் அவர் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 10 டேஸில் இருக்கிற நாம் இந்த அடுத்த வாரத்தில் அந்த குட் ஃப்ரைடே நெருங்கி கொண்டு இருக்கிற நாம் தேவனுடைய பாடுகளை குறித்து நம்ம நினைக்கணும். அப்போ அவர் அனுபவித்த பாடுகளை குறித்து நம்ம இப்போ சுகமாக இருப்பது மாத்திரம் அல்ல. இந்த 10 டேஸ் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கோம், தேவனை நம்ம திரும்ப திரும்ப நம்ம சிலுவையில் அறிந்து கொண்டு இருக்கிறோமா என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். மாறாக அப்படி நம்ம செஞ்சு கொண்டு இருந்தோம்னா இன்றைய நாளில் கூட நம்ம அதுக்காக ரிப்பெண்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டு மனம் மாறி தேவனை எப்படி அவரை சமாதானமாக எப்படி அவரை சந்தோஷமாக வைத்து கொள்வது என்பதை நம்ம புரிந்து நடந்துக்கணும். அவர் எப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து அவரோட டைமிங்கில் செஞ்சு நம்மளை திருப்தி ஆக்குகிறாரோ அதே போல் நாமும் கூட தேவனை திருப்தி ஆக்குவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? நேற்றும் என்று மாறாத என்னால் தகப்பனே அப்பா ராஜா இந்த நல்ல வேலைக்காக கூட ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்பா இந்த பிலாத்துவை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக நீ கொடுத்த நன்மை அப்பா, கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா. இதோ அப்பா அவர் எல்லாம் தெரிந்தவனாக இருந்தோம் அப்பா, உலக பிரகாரமான தன்னோட பதவியை தக்க வைத்து கொள்ளும் வகையில் அப்பா உமக்கு விரோதமான அப்பா தகப்பனை தீர்ப்பை எழுதினார் அப்பா. இன்றும் கூட அப்பா நாங்கள் அது போல இல்லாமல் எங்களோட உலக காரியங்களுக்காக உண்மை நாங்கள் விட்டு விடாதபடி அப்பா எந்த ஒரு காரியத்திலும் அப்பா உண்மை முன்வைத்து நாங்கள் செயல்படும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அல்லங்க அப்பா. எதை காட்டிலும் அப்பா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவர், நீர் முதன்மையானவர் என்பதை அப்பா நாங்கள் இருக பற்றிக்கொண்டு நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. எங்களால் நீர் மனம் நோகாதபடி உண்மை நாங்கள் திரும்ப திரும்ப சிலுவையில் அறையாதபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. உண்மை முன்வைத்து நீர் பெருகணும் நாங்கள் சிறுகணும் அப்பா, அப்படியாய் நாங்கள் இருக்கும்படியாய் நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. நீர் எங்களை திருப்தியாய் வைப்பது போல அப்பா எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் நீர் திருப்தியாகும்படி எங்களை நீர் நடத்தியும் ராஜா. அதற்கான ஞானத்தையும் ஆலோசனையும் நீர் தாரும். அந்த ஆலோசனையை நாங்கள் பற்றி கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நல்லபடியாய் சீராய் நடத்த கிருபை செய்யுங்க அப்பா. எங்களோட வாழ்க்கையின் காரியங்கள் மூலம் நீர் திருப்தி அடையும்படியாய் எங்களை நீர் பயன்படுத்துங்க அப்பா. அப்படியாய் நீர் எங்களை பயன்படுத்துங்க. உலக காரியத்துக்கு மாயைக்கும் வஞ்சனைக்கும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி என் தேவனை நாங்கள் நிலைத்திருந்த அப்பா உண்மை நாங்கள் மகிழ்விக்கும்படியான பிள்ளைகளாக இருக்கும்படியாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களை வழிநடத்துங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எண்ணத்தினாலும் சிந்திக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தில் ஆசீர்வாதம் பயன்படுத்துங்க. மீட்பெரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.